இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு டீ போடியா? இதான வீடு? இதான் மேடம். போய் அவனை கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். மேடம், வீடு பூட்டி இருக்கு மேடம். பூட்டி இருக்கா? வெளியே எங்கேயாவது போயிருக்கானா? நம்பர் வச்சிருக்கீங்களா? இருக்கு மேடம். மேடம், சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஸ்விட்ச் ஆஃபா? ஆமா மேடம். ஒருவேளை போன்ல சார்ஜ் போயிருக்கும்னு நினைக்கிறேன். உமா, அவங்கள கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். மேடம் கூப்பிடுறாங்க, வாங்க. வணக்கம் மேடம். நீங்க இந்த ஏரியாவா? ஆமா மேடம், பக்கத்துல தான் இருக்கேன் மேடம். இந்த வீட்ல உள்ள அமித்த பத்தி தெரியுமா? தெரியும் மேடம். எங்க அவன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நின்னுச்சு. அதுல இருந்து ஒருத்தர் இறங்கி வந்து அமித் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் மேடம். அப்புறம் அவர் போனவனே அமித் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அவசர அவசரமா கிளம்புனா மேடம். நாங்களும் கூப்பிட்டு கேட்டோம் மேடம், எங்கடா போறேன்னு. சொந்த ஊருக்கு போறேன், இனிமே வரமாட்டேன்னு வீட்டை பூட்டிட்டு போயிட்டான் மேடம். சரி, நீங்க போங்க. சரிங்க மேடம். நாம வரதுக்கு முன்னாடி யாரு வந்துட்டு போனாங்கன்னு தெரியலையே. யார் அவனை பேசி அனுப்பி வச்சிருப்பாங்க? இதுல எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியலையே. என்ன பண்றது? சரி, வாங்க போலாம். ஓகே மேடம். சார், சார், இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என் மகன் கேஸ இவங்க கிட்ட ஒப்படைக்கும் போது இவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா இல்லையா? நீங்க தான் இவங்க திறமையான போலீஸ் ஆபீசரு, குற்றவாளியை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்னு உத்தரவாதம் கொடுத்தீங்க. இவங்க என்கொயரி ஆபீசரா சார்ஜ் எடுத்து எத்தனை நாள் ஆச்சு? இது வரைக்கும் இந்த கேஸ்ல ஒரு ஆணியும் புடுங்கல. துர்கா, இந்த கேஸ உங்கள்ட்ட ஒப்படைச்சதுல இருந்து ஏன் இன்னும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், என்கொயரி பண்ணிட்டே தான் இருக்கேன் சார். இது வரைக்கும் சரியான எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல. அக்யூஸ்ட் ரொம்ப கிரிமினலா மூவ் பண்றான் சார். கூடிய சீக்கிரம் நான் அவனை அரெஸ்ட் பண்ணுவேன் சார். ஆமா, அரெஸ்ட் பண்ணி கழிச்சீங்க. கேஸ உங்ககிட்ட ஒப்படைச்சு இத்தனை நாள்ல எத்தனை பேரை விசாரிச்சிருக்கீங்க? சும்மா கண் தொலைப்புக்காக என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி விசாரிச்சு அனுப்பிருக்கீங்க. சார், கேஸை எப்படி விசாரிக்கணும், எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்க கிளாஸ் எடுக்காதீங்க. எனக்கு ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்ல சொல்லி கொடுத்திருக்காங்க. பாத்தீங்களா கமிஷனர் சார், உங்களை வச்சுக்கிட்டே ஒரு மந்திரி கிட்ட எவ்வளவு திமிரா பேசுறாங்கன்னு. என்னம்மா துர்கா? சாரி சார். சார், நான் ப்ராப்பரா தான் இந்த கேஸை என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். குற்றவாளியை நான் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். பாருங்க கமிஷனர் சார், அப்ப சொன்னதெல்லாம் இப்பயும் சொல்றேன். என் மகனை கொன்ன குற்றவாளிய இவங்க கண்டுபிடிப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. வேணும்னே இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்ல சார். என் சின்சியாரிட்டியை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். நானும் தேடி அலைஞ்சு அக்யூஸ்ட கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் சார். ஆனா லாஸ்ட் மினிட்ல மிஸ் ஆயிடுச்சு. ஏய், அது எப்படி மிஸ் ஆகும்? நீ என் மேல உள்ள வெறுப்புல என் மகனை கொண்ட கொலைகாரனை கைது பண்ண கூடாதுன்னு தப்பா விட்டுட்டு இருக்கேன்னு நான் சொல்றேன். சார், துர்கா அந்த மாதிரி பொண்ணு இல்ல. சட்டத்துக்கு முன்னாடி விருப்பு வெறுப்பெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த ஈர வெங்காயம் எல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு வாரம் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள என் மகனை கொண்ட கொலைகாரனை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அப்படி இல்ல இந்த கேஸ சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி பிரஷர் கொடுப்பேன். துர்கா, கேஸ் சிபிஐக்கு போனா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேர். சீக்கிரம் குற்றவாளியை அரெஸ்ட் பண்ற வழியை பாருங்க. சார், நீங்க ஒண்ணு வரி பண்ணிக்காதீங்க சார். என்னால இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேரை வரவிட மாட்டேன். நான் இன்னும் ஒரு வாரத்துல அக்யூஸ்ட கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவேன் சார். சரிம்மா, நீங்க டியூட்டியை பாருங்க. சார் இருங்க. இங்க பார், குற்றவாளியை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன், கோர்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன்னு சொல்லி ஹீரோயின் மாதிரில டைலாக் பேசாத. என் மகனை கொண்டவனை ஏன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அவன் யாருன்னு எனக்கு தெரியணும். அவனை ஏன் கையால கண்ட துண்டமா வெட்டணும். குற்றவாளியை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நான் ஒப்படைப்பேன். அதுக்கப்புறம் அந்த அக்யூஸ்ட நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அது நடக்காது. அது நடக்க கூடாதுன்னு தானே சொல்லிட்டு இருக்க. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க.
என் மகனை கொண்டவனுக்கு என் கையால தான் சாவு. அதை மாத்தணும்னு நீ நினைக்காத. எல்லாரும் கொஞ்சம் வாங்க. இந்த கேஸ்ல நாம ஒவ்வொரு எவிடன்ஸையும் கலெக்ட் பண்றது, சாட்சியை விசாரிக்க போறதுன்னு எல்லாமே ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அக்யூஸ்டுக்கு எப்படி தகவல் தெரியுது? அப்படின்னா இங்க இருக்கிற உங்கள யாரோ ஒருத்தர் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்றீங்க. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? சத்தியமா இங்க யாருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது மேடம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே நேர்மையா வேலை பாக்குறாங்க மேடம். மேடம் நீங்க வந்த பிறகு நாங்க உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்கோம் மேடம். நாங்க அப்படி பண்ணுவோமா? ஆமா மேடம். சரி எல்லாரும் போங்க. அப்புறம் எப்படி அவனுக்கு தகவல் போகுது? நம்மளுக்கு முன்னாடி எப்படி அவன் போறான்? இது எனக்கு குழந்தை இருக்குல்ல? சரி சரி குழந்தைய கூட நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். தேவி எது வேணும்? எனக்கு இது வேணும். எடுத்துக்கோ. இது எனக்கு. ஐயோ பெரியம்மா எனக்கு வேண்டாமா? வேண்டாமா? இந்தா. இல்ல வேண்டாம். வேண்டாமா? சரி. எனக்கு இது. ருசியா இருக்குது. ஹாசினி, சூர்யா மாடியில தான் இருக்கான், அவனுக்கும் கொண்டு போய் கொடு. சரி பெரியம்மா. மாப்பிளைக்கும் கொடுக்க. நீங்க சாப்பிடுங்க, நான் போய் கொடுத்துறேன். சரி. நானும் வில்லேஜ் கேர்ள் கூடவே போறேன். தேவிமா வா, நம்ம ரூம்ல போய் ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். வா வா வா. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் உன்னோட வேலையா? எதுக்காகவா நீ இவ்வளவு தூரம் வந்த? இந்த ஐஸ்கிரீமை வச்சு அந்த சூர்யாவை காலி பண்ண போறேன். எப்படி? இது இப்போ பாம்பு விஷம், ஆனா அது யாருக்கும் தெரியாது. இந்த விஷம் கலந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே அந்த சூர்யா காலி. இப்ப போலாமா? ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். சும்மா சொல்லக்கூடாது சிஸ்டர். நம்ம நாகஜோதி வேற லெவல். என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி சரி ஓகே, நான் உடனே பார்த்து உங்களுக்கு சென்ட் பண்றேன். சரிங்களா? எப்படி மறந்த? சார், எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கினாங்க, உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. சரி ஓகே, வச்சுட்டு போங்க.